ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்ஹெச் விலாக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் திருப்பதி தரிசனத்தை பற்றி. லாஸ்ட் 15 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம்ன்றது இல்லை, கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா நீங்கள் சொன்னது ஓகே தான், பட் இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குது, ரீசெண்டாக போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் கூட்டம் அதிகமாச்சு, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, எவ்வளோ நேரம் ஆகுது தரிசனத்துக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 15லேருந்து மே 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டம்ன்றது இல்லாத இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய சஸ்பெக்ட்டு. ஏன்னா அப்படி தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது ஃபஸ்ட் ஆஃப், அதாவது ஏப்ரல் 15லேருந்து ஏப்ரல் 30க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. அது ரியல், ஓகேங்களா? அது கண்டிப்பாக, ஏன்னா நான் அப்போ தான் போயிட்டு வந்தேன், கூட்டம்ன்றது இல்லை. இப்போது மே மந்த்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிருக்காங்க. ஏன், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆந்திராவில் எலெக்ஷன்ன்றது ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த ஒரு 15 டேஸில் வரப்போகுது. மற்ற ஸ்டேட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதுவே இல்லாமல் தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ன்றது முடிஞ்சிருச்சு. இப்போ எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மெயினாக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் திருப்பதி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து திருப்பதி போகிற பஸ் எல்லாம் ஃபுல் கூட்டமாக தான் போகுது. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து திருப்பதிக்கு ஒரு கூட்டமே படையெடுக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். ஸோ அதனால் கூட்டம் அதிகமாகுது. அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் அதே கண்டிஷன் தான். கூட்டம் ஏன் திடீர்னு இந்த மே மந்த் ஸ்டார்டிங்கில் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மர் டைம் மெயினாக. ஸோ எல்லா ஸ்டேட்லேருந்தும் எலெக்ஷன் டைம், எலெக்ஷன் முடிஞ்சது, இன்னும் வரப்போகுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், சம்மர்ன்றது எல்லாருக்குமே காமன். ஸ்கூல் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எல்லா சைட்லேருந்தும் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக புக்கிங், அப்புறம் எஸ்எஸ்டி டோக்கன், நம்ம ஃப்ரீ தரிசனம், இது மூணுத்துக்குமே டைமிங் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 ரூபா டிக்கெட், 500 ரூபா டிக்கெட், 1000 ரூபி டிக்கெட் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 ஹவர்ஸ் ஆகுது. லைக் நீங்கள் 1 மணிக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 6 o'clock 7 o'clock தான் வெளியே வர முடியும். அப்புறம் எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 hour ஆகுது. லைக் இப்போ ஒரு 3 மணிக்கு உங்களுக்கு டைமிங் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 3 மணிலேருந்து ஒரு 8 hours, ஒரு 9 o'clock 10 o'clock அப்படின்னு தான் நம்ம சாமி பார்த்துட்டு வர முடியும். இதே நீங்கள் ஃப்ரீ தரிசனம், சர்வ தரிசனம், நீங்கள் டேரெக்டாக மேலே போயிட்டு சர்வ தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 12 hourலேருந்து 18 hours ஆகுதுங்க. ஸோ அதனால் ஃப்ரீ தரிசனம் கண்டிப்பாக மினிமம் 12 hour இல்லாமல் நீங்கள் தரிசனம் பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் 300 ரூபா டிக்கெட், எஸ்எஸ்டி டோக்கன் டிக்கெட் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் 5 hour ஆகிடுச்சு. ஏன்னா இந்த சம்மர் டைமில் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் கூட்டம் அந்தளவுக்கு வராங்க. இதில் டெய்லியும் சாமிக்கு அந்த நெய்வேதியோ பூஜைன்னு இருக்கும். அப்புறம் இப்போ பிரம்மோற்சவம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில டைமில் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரிலாம் டைமிங் அதிகமாகும். இப்போ சம்மர் டைம் அப்படின்றனால தரிசனத்துக்கு டைமிங் ரொம்ப நேரம் படுத்தியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த நாள் நான் ஆஃபீஸ் போகும்போது என்னுடைய கம்பெனி மேட் ஒருத்தர் திருப்பதி போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன் கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் டேரெக்டாக மேலே போயிட்டார். ஒசூர், ஆக்சுவலாக அவர் ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து வேலூர் சித்தூர் பக்கம் போய் திருப்பதி போயிருக்காரு. அந்த பக்கம் போயிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5 o'clock ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு 8 o'clock டேரெக்டாக சர்வ தரிசனத்துக்கு போயிருக்காரு. அவர் ஒரு 10 o'clock 10:30 அந்த மாதிரி விட்டுட்டாங்களாம். அவர் தரிசனம் பார்த்துட்டு 2-3 மணிக்கெல்லாம் வெளியே வந்துட்டுக்கிறாரு. ஸோ திருப்பதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் சஸ்பெக்ட் பண்ண போய் முடியாது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம கூட்டம் இருக்குதுன்னு சொல்கிறோம். இன்னும் 2 நாளில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாகலாம், இன்னும் 2 நாளில் இன்னும் அதிகமாகலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஒரு ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கிறது தான் இப்போ அங்கே கரண்ட் சினாரியோ இருக்குது அப்படின்றது 100% உண்மை இல்லை. நம்ம ஒரு அங்கே நடக்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்டாக தான் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் போகிறது பிளான் பண்ணி போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டு நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் நம்ம கமெண்டில் கூட பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வீடியோ நான் சொல்ல வரல, காமனாக யூடியூபர்ஸோடைய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் திருப்பதி போகாதீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் கீழே போட்டிருந்தாரு. அவருக்கு நான் ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன். என்னென்னா, திருப்பதியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டைமிங்கை நம்ம குறிப்பிடவே முடியாதுங்க. ஸோ அதனால் யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு சஸ்பெக்டான நிலைமையை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் திருப்பதியில் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் ரிலீவ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவிலேருந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோ இருக்குது, நம்ம கொஞ்சம் பிஃபோராக போய்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு இன்ட்டு மாதிரி தான் இந்த வீடியோவை தவிர, இந்த வீடியோ தான் 100% அங்கே நடக்குது அப்படின்றது அந்த திருப்பதியை பொறுத்தவரை நம்ம சஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அது. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் இல்லை கோடிக்கணக்கான பேர் வரதுக்கூடியான ஒரு தலம் அது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஒரு ஹிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ தான் கோவில் அப்படின்னு நினைக்காதீங்க. டிடிடி ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3 டேஸில் கூட்டம் அதிகமாகிருக்காங்க திருப்பதியில் அப்படின்றத நமக்கு அங்கே இருக்கிறவங்க ஒரு ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ அவங்ககிட்ட சொல்கிறேன்.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, மார்னிங் 2:00 நம்ம வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கீழே வந்து 3 செக்ஷனில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது வந்து 4:30க்குள்ளேயே அந்த 5000 டிக்கெட்ஸ் வந்து ரீச் ஆகிடுதான். 4:30க்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 3:00 நின்னோம் அப்படின்னா கூட அவங்க கண்டிப்பாக டோக்கன் வாங்கிட்டு வெளியே வரதுக்கு 5:30, 6:00 ஆகிடும். அவங்களுக்கு அடுத்த நாள் ஸ்லாட் தான் இருக்குது. அந்த மாதிரியே எனக்கு ஒரு 3 பேர் கால் பண்ணாங்க. என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோட தெரிஞ்சவங்க 3 பேர் கால் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து அடுத்த நாள் காலைல ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து ஒரு இப்போ மணி ஒரு எனக்கு கால் பண்ணது நேற்று மதியம் ஒரு 12 மணிக்கு கால் பண்ணாங்க. நாளைக்கு காலைல ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு தான் எனக்கு டோக்கன் இருக்குது. நான் சர்வ தரிசனத்தில் போகலாமான்னு கேட்டாங்க. இப்போதைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் சர்வ தரிசனத்துக்கு ஒரு 2 மணிக்கு போய் நின்னீங்க அப்படின்னா கூட 12 ஹவர் கணக்கு போட்டால் கூட நாளைக்கு மார்னிங், அதாவது வந்து மிட் நைட்டு 2 மணிக்கு தான் விடுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு வரத்துக்கு வந்து எப்படியும் சேம் டைம் தான் ஆகும். நீங்கள் ஏன் பட்டியில் போயிட்டு இருக்கணும்? ஒரு 6 ஹவர்ஸ் நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு பஸ் பாஸ் எடுத்துகிட்டு எல்லா கோயிலும் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் ஒரு 11 மணிக்கு லைனுக்கு போனீங்க அப்படின்னா கூட மேக்ஸிமம் ஒரு 12:00 மேலானவே அந்த டேட்டுக்கான இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இப்போதைக்கு திருப்பதியில் அந்த கண்டிஷனில் தான் கூட்டம் இருக்குது இந்த மே ஃபஸ்ட்டு வீக்கில். ஏன்னா மே மந்தில் சம்மரில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. அது இந்த தடவையும் உண்மையாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அப்படின்னா 2 மணிக்கு டோக்கன் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு 10 மணிக்கே போய் லைனில் நின்றுங்க. ஒரு 5 ஹவர்ஸ் பிஃபோராக இருந்தீங்க அப்படின்னா தான் டோக்கன் கொடுக்குற கவுண்டர்லேருந்து நீங்கள் ஒரு 5000 பேருக்குள்ளே இருப்பீங்க. அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு ஸ்லாட் வரும். நீங்கள் ஒரு 1 மணி 2 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா கூட 4:30க்கு மேலே தான் நீங்கள் டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த டோக்கன் வந்து அடுத்த நாள் டோக்கனாக தான் இருக்கும். ஸோ வந்து பிளான் பண்ணி நீங்கள் திருப்பதி போங்க. பிளான் பண்ணாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் திருப்பதி போகாதீங்க. இந்த மாதிரி திருப்பதி பற்றியான லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன சினாரியோ இருக்குது, அங்கே எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.